மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு. நான் கடைக்கு பேசினா மரியாதை கொடுப்போம், இல்லைன்னா இதே வழி திருப்பி அடிப்பாங்க காங்கிரஸ்கார். நான் குமார் அவசரப்பட்டிய கைஸ், முந்தா நேத்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காங்கிரஸ் போட்டு கிழிச்சு விட்டுருந்தாரு. மூச்சு திணற அடிச்சானுங்க. சோ அதுக்கு காங்கிரஸ் வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க. 4% ஓட்டு வாங்குறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு அதுப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. 4% ஓட்டு வாங்கினதுக்கே இந்த ஆட்டம் இருக்கே. ஓ அப்படியா விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா மரியாதை கேட்டுரும் அப்படின்ற மாதிரி வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கம்பெனிகள் எல்லாம் ஆந்திராக்கு போயிட்டு இருக்கு. புதிய முதலீட்டை ஈர்க்க முடியாவிட்டாலும் ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்தி இருக்கிறது. சோ இதுக்கு எதிராக அதிமுக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், யூடியூபர் மாரிதாஸ் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிருக்காங்க. பிரபல யூடியூபர்மான மாரிதாஸ் மதுரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிரடி கைது, 10 போலீஸ் போய் கைது பண்ணிருக்காங்க. யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். டிவிக்கே செஞ்ச ஒரு 2 நல்ல விஷயங்களை கண்ணில் இடிக்கப்பட்டது, அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். நன்றி நன்றி நன்றி. சோ இதெல்லாம் டீடைலா பார்த்தலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? முதல்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காங்கிரஸ் போட்டு கிழிச்சு விட்டுருந்தாரு முந்தா நேத்து. அதாவது வெக்கமே உங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம சோத்துல உப்பு தானா போட்டு தின்றீங்க அப்படின்ற கேள்வியும் கேட்டிருந்தாரு. வீடு வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்தி இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? சோ இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து பிச்சை எடுக்கிறத பத்தி பேசலாமா? ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி பிச்சை எடுக்குதுன்னு சீமான் சொல்லியிருந்தார்ல. எந்த கட்சியை பார்த்து பிச்சை எடுத்துட்டான் நிக்கிறிய? பிச்சையே பொழப்பா வச்சிருக்க உங்க கட்சியை பார்த்தா. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி செயலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆமாங்க திருநிதி வாங்கி தான் நாங்க கட்சி நடத்துறோம், இது ஊருக்கே தெரிஞ்சுதான் நடத்துறோம், ஆனா மறைமுகமா போய் கூட்டணின்ற பேர்ல தான் நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு பக்கம் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நக்கல்யா அவனுக்கு. சோ அவர் வச்ச கருத்து அது. அது மட்டும் இல்லாம இதே மாதிரியே ஓவரா பேசிட்டு இருந்தா மரியாதை இருக்காது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம 4% ஓட்டு வாங்குனதுக்கு இவ்வளவு பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. 4% ஓட்டு வாங்கினதுக்கே இந்த ஆட்டம் இருக்கே. சோ இதுக்கு சீமான் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து தோத்தாலுமே 4% ஓட்டு வச்சிருக்கேன்பா, எல்லா இடத்துலயும் தோத்தாலுமே 4% ஓட்டு வச்சிருக்கேன், ஆனா ஜெயிச்சாலும் உங்ககிட்ட 4% ஓட்டு இல்லல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 4% ஓட்டுலாம் இல்ல, அவங்க ஜெயிச்சாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுணி கட்சியா தான் சுத்திட்டு இருக்காங்க. 4% ஓட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அதுப்பா. காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால எல்லா மாநிலத்திலயும் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. மொத்த தென்னிந்தியால எல்லா மாநிலத்திலயும் காங்கிரஸ் முதலமைச்சர் தான் இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்ப டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரரா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா பொசுக்குன்னு போற போக்குல போட்டு போயிட்டாரு, தென் மாநிலங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் முதலமைச்சர்கள் தான் அப்படின்ற மாதிரி. என்ன 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 போற போக்குல அடிச்சு விட்டு போயிடுவீங்களா? முதலமைச்சர் விஜய் கேட்டா காண்டாவ மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஓகே, ஓவராலா பாக்கும்போது அவர் வச்ச கருத்து என்னன்னா, இங்க சீமான் அவர்கள் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கதறதுக்கு காரணமே டிஎம்கே தான். டிஎம்கே வந்து ப்ராஜெக்ட்டா சீமான்ட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சீமான் அவருக்கு வந்து சீர் செஞ்சிருந்தாரு சீமானோட 2வது குழந்தை பிறந்ததுக்கு. சோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் அப்பயே சந்தேகப்பட்டேன் ஏதோ டீலிங் நடந்திருக்குன்னு, அதனால தான் இப்போ வந்து சீமான் வந்து இந்த மாதிரி கதறிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. ராதாகிருஷ்ணன் வந்து சீர் கொண்டு போனாரோ அன்னைக்கே தெரிஞ்சு ஏதோ டீலிங் நடக்குது. இது நாள் வரைக்கும் உதயநிதியை என்னென்னமோ பேசின அண்ணன் சீமான் இன்னைக்கு உதயநிதிக்கு வக்காலத்து வாங்கி பேசியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது சீமான் அவர்களோட மனைவி இருக்காங்கல்ல கைல்வெளி, அவரோட அப்பா காளிமுத்து இருக்காருல்ல, சோ அவரும் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்களும் பாத்தீங்கன்னா க்ளோஸ். அவர் வந்து அவரே சொல்லியிருந்தாரு, நான் சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணை வந்து பார்த்தேன், வளரும் போது என் தங்கச்சி மாதிரி அது, அதனால என் தங்கச்சி பிள்ளைக்கு வந்து நான் போய் சீர் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து லிங்க் பண்றாரு. லிங்க் பண்ணி இந்த மாதிரி வந்து இவர் போயிட்டு இந்த மாதிரி சீர் செஞ்சும் போதே எனக்கு டவுட் வந்தது, ஏதோ டீலிங் வந்து திமுக கூட நடந்துருச்சு, அதனால தான் வந்து கத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. இங்க பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பேசினாலும் பி டீம்ன்றானுங்க. அதாவது ஸ்டாலின் அவரை போய் பார்த்தா திமுகவோட பி டீம், அதுக்கடுத்து திமுக இருந்து யாராவது போய் சீமானை பார்த்துட்டா திமுகவோட பி டீம், இதே இது இவங்க 2 பேரும் போலன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபியோட பி டீம். சோ ஏதாவது ஒரு கட்சியோட பி டீமாவே நாம் தமிழர் கட்சி வந்து கடைசி வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து காங்கிரஸும் சொல்லியிருக்கு, திமுக கொடுத்த ஸ்கெட்ச் தான் இது, அதனால தான் அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு?
ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சீமான் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேகதாது அணை வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால காங்கிரஸ் அரசு தான் கட்டுது. ஆனா இங்க இருக்க காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதிட்டார்ல அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்குது. அந்த இடத்துல உங்க மேலிடம் காங்கிரஸ்ல பேசி நீங்க தடுக்க சொல்ல வேண்டியதுதானே அப்படின்ற கேள்வி கேட்டாரு. நியாயமான கேள்விதான். ஏன்னா காங்கிரஸ் இங்க இருக்க காங்கிரஸ் அது எதிர்த்து போராடுது. அப்படின்னும் போது அங்க ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லி தலைமை கிட்ட சொல்லி எப்பா தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கும் தமிழர்களுக்கும் அது ஆபத்து, அதை வந்து தடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் விஜய் ராகுல் காந்தி கிட்ட பேசியா தடுக்க சொல்லியிருக்கணும். இது ரெண்டுமே இங்க நடக்கல. சோ இது ரெண்டுமே இங்க நடக்காத போது அங்க வந்து கேள்வி கேட்கறது நியாயமான கேள்விதான். அந்த கேள்வியை கேட்டா இது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உதயநிதி குரலாளர் சீமான் ஒழிக்கிறார் அப்படின்னா கோலை திமுக மங்குடி திமுகன்றாரு. இது யாருடைய குரல்? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக சொல்ற ஒரு கருத்து, அதாவது திமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இப்ப வந்து இந்த மாதிரி மேகதாது அணைக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திமுக கருத்து வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த கருத்தை இப்ப திமுக பிடிக்கும், திமுக சப்போர்ட் பண்ணுறதுக்காக யாரும் சப்போர்ட் பண்ணல. இங்க பிரச்சனை என்னன்னா அந்த கருத்து வந்து கரெக்டான கருத்து. யாரு ஒரு பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் வச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா டிவிகே சைடுல இருந்து வேலிடான இப்ப பாயிண்ட் வைக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணணும்ல. இப்ப அடுத்து நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன், டிவிகே செஞ்ச நல்ல விஷயத்தையும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கரெக்டான விஷயம் எந்த கட்சியில இருந்து வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணணும். ஆனா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கட்சி கூட கூட்டணி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப உண்மையா முட்டு கொடுப்பாங்க. என்ன எழவி அது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது மேகதாது அணை பிரச்சனை இதெல்லாம் வரும்போது எப்பா காங்கிரஸ் திமுக கூட கூட்டணியில் தானே இருக்க, உங்க ஆளுகிட்ட சொல்லி அதை தடுக்க வேண்டியது அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க. இப்போ அதே காங்கிரஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா இப்போ டிவிகேக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து கடிதம் எழுதிட்டாரு அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்கறதுல காங்கிரஸ் அடிச்சுக்க முடியாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவன் இன்னும் திருந்தலமாமா. சீமான் என்ன சொல்லியிருந்தாரு, 10 எம்பி நீங்க ஜெயிச்சீங்களா, திமுக தயவு தானே ஜெயிச்சீங்க, ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 10 எம்பி வச்சிருக்கான், 10 நாடாளுமன்றம் திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்காரு. இப்ப உண்மையில மானச ரிசைன் பண்ற, ரிசைன் இட் விலகடா. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க வேட்பாளர் ராகுல் காந்தியை காமிச்சு தான் திமுகவே அத்தனை எம்பி ஜெயிச்சது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி மேல இருக்க மரியாதையை ஓட்டா மாத்தணும். அதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அப்ப ஓட்டு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக. என்ன கொடுமை சரவணனது. அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சத்தியமா உண்மை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல திமுகக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கு, காசு கொடுத்து வாங்குதோ ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா காங்கிரஸுக்குன்னு ஓட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஓட் பேஸ்ல காங்கிரஸ் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து எப்பயோ முடிஞ்சு போச்சு, 2014 முடிஞ்சு போச்சு. அதை முடிச்சதுல முக்கிய பங்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு தான் இருக்கு. அதை இப்ப பேசினார்ல மாணிக்கம் தாக்கூர், அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருக்காரு. 2014 தோத்தோம், தனியா நின்று தோத்தோம். ஏன் தோத்தோம்? ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி தமிழக மக்களை நம்ப வச்சிங்க. 2014 இவங்க பேசினதை வச்சு தான் பாத்தீங்கன்னா நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இறங்கி பொலன்னு பொழந்து விட்டாரு 2014 சீமானு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதுதான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு நீங்க ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. காமராஜருக்கு அப்புறமே அந்த கட்சி வந்து காலி முடிஞ்சு போச்சு. சோ ஏதாவது ஒரு கட்சி கூட ஜாயிண்ட் அடிச்சாதான் உங்களுக்கு ஓட்டே விழும். அதாவது இதுக்கு முன்னாடி இப்ப காங்கிரஸுக்கு போன எலெக்ஷன்ல விழுந்தது என்ன ஓட்டுன்னா பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு. இப்ப வரப்போற எலெக்ஷன்கள்ல இதுக்கு அப்புறம் வர எலெக்ஷன்ல உள்ள போறது யார் ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா டிவிகே ஓட்டா தான் இருக்கும். மத்தபடி காங்கிரஸ்க்கு ஓட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஓட்டு இல்ல, கட்சிக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்குது, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கு ஒரு வேலிடான காரணம் கூட இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். அது மட்டும் இல்லாம இப்ப திமுக காங்கிரஸ் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க, ஆனா திமுக இல்ல. ஏன்னா இப்ப கூட்டணில இருந்து வெளியே வந்துருச்சுல, சோ திமுக இல்ல. ஆனா திமுக என்ன பண்றாங்கன்னா டெல்லி ஃபுல்லா பேனர் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெறும் நிலையில் டெல்லி முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் பெயரில் காங்கிரஸை விமர்சனம் செய்து பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேனர் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன மேட்டர்னா இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ஆக்சுவலா திமுக தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. சோ இப்போ இவங்க வெளியே வந்ததுனால அந்த கூட்டணியை பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காருல்ல, அவரும் பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஆயிட்டாரு இந்தியா கூட்டணிக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் இவரும் பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. சோ இந்தியா கூட்டணியோட வருங்காலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது யாருக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு. என்ன இது? ஏன்னா பிஜேபியை காங்கிரஸால தோக்கடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்ல. ஏன்னா காங்கிரஸ்க்கு அந்த பொட்டன்ஷியல் இல்லவே இல்லை, பொட்டன்ஷியலை எப்பயும் இழந்துருச்சு. சோ அப்படின்னும் போது இந்த கட்சிங்க கூட்டணி எல்லாம் வச்சுதான் ஓரளவுக்கு ஒரு பெட்டரான கட்சியா காமிச்சது. இப்ப அந்த கட்சிங்களும் வெளியே வந்துருச்சு, இப்ப எதிர்த்து நிக்குது அப்படின்னும் போது காங்கிரஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது அப்படின்றதே தெரியல. சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோலி முடிச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கம்பெனிங்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தமிட்டிருந்த
மசாங்கான் என்ற கட்டுமான நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு சென்றுள்ளதை குறிப்பிட்டு அதிமுக இதனை சொல்லியிருக்கிறது. நம்ம தொழில்துறை அமைச்சர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதிமுக ஐடி விங்ல இருந்து பாத்தீங்கன்னா போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்க போச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ் போயிருக்கு. ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிருக்கு. அதுக்கடுத்து மசகான் டெக் அப்படின்ற ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆந்திராக்கு தான் போயிருக்கு. சோ இங்க என்ன பிரச்சனைனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கம்பெனிகளை உருவாக்கணும், நிறுவனங்களை உருவாக்கணும். அது மூலமா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒன்னு அதை பண்ணணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இன்வெஸ்ட்மெண்ட் வெளில இருந்து கூட்டு வரணும். அது ரெண்டுத்தையுமே விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க? திமுக ஆட்சியில இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆந்திராக்கு போயிட்டு இருந்தது. அதாவது எல்லாமே போல ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே தான் நடக்குது. வர கம்பெனி எல்லாம் ஆந்திராக்கு போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்கள வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா நீங்க ரீல்ஸ் மட்டும் போட்டீங்க, இந்த இடத்துல இப்படி கோட்டை விட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக சைடுல இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நியாயமான கேள்வியா தான் படுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் வரதா இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திராக்கு போகுதுன்னா அப்ப நம்ம சைடுல நம்ம அமைச்சர் எங்கேயோ கோட்டை விடுறாங்க, நம்ம அரசாங்கம் எங்கேயோ கோட்டை விடுது அப்படின்றதுன்னு அர்த்தம். சோ எதனால கோட்டை விடுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்தா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும். சோ அப்படின்னும் போது அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கிருந்து போகுது. ஆந்திரா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாரி வாரி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஆந்திராவோட growth வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்க இருக்க தொழில்துறை அமைச்சரும் அங்க இருக்க அரசாங்கமும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க. நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்க கூட்டிட்டு போறாங்கன்னா அப்ப நம்ம ஊர்ல இருக்கவங்க வீக்கா இருக்காங்கன்னு தான அர்த்தம் அப்படின்ற கேள்வி தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், யூடியூபர் மாரிதாஸ் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போது யூடியூபரான மாரிதாஸ் மதுரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. 10 போலீஸ் கிட்ட வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா மாரிதாஸ் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. விமர்சனம் பண்ணது இல்லாம நிறைய டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மேபி அதுல ஏதாவது ஒரு டேட்டா சிக்கிருச்சா என்னன்னு தெரியல, தூக்கி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில இருந்தது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சியில தொடங்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை சோஷியல் மீடியால நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க அரெஸ்ட் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. மாரிதாஸின் பேச்சில் உண்மை இல்லை என்று நினைத்தால் அவர் மீது ஆதவர்ஜுனா அவதூறு வழக்கு தொடுத்திருக்கலாமே எனவும் அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த இடத்துல சவுக்கு சங்கர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் டிவிகேக்கு சாதகமா பேசினாரு. ஆனா அதே சவுக்கு சங்கர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காரு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் சுத்தி இருக்கவங்க எவனுமே நல்லவங்க இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூனியர் முக ஸ்டாலின் போல. எக்ஸாக்ட்லி. அப்ப இளைய தளபதின்றது சரிதானே? அப்ப கூடிய சீக்கிரம் சவுக்கு சங்கர் தானா, அதுக்கடுத்து தலைவர் சாட்டை துரைமுருகன் தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பெரம்பூர்ல வந்து ஒரு பூக்கடையில விஜய் மாறுவடத்துல போய் பூ கேட்டிருக்காரு. அப்போ வந்து வந்தது விஜய் தான் பூக்கடைக்காரமா கண்டுபிடிச்சாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? 1 லிட்டர் பூ கொடுங்கன்னு கேட்டிருக்காப்ல. கன்ஃபார்ம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்காங்க. சோ பார்க்கலாம் அடுத்தடுத்து யார் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத. சோ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துல நடந்தது இங்க தொடருதா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் டிவிகேவோட சில பாசிட்டிவான விஷயங்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்காருல்ல, அவரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சி நிதின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சி கொடுப்பாங்க ஆளுங்கட்சிக்கு. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீங்க எதுவும் கொடுக்க வேணாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா பசங்களோட ஃபீஸ்ல வந்து அது ஏத்தாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல நியூஸா பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்களே அது கூடிய சீக்கிரம் நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அந்த 10 ரூபாய் அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல அதுவும் வர சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள தடுத்து நிறுத்தப்படும். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரப்படும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ்ஸையும் சொல்லும் போது இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸையும் சொல்லலாம். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயமா பட்டுது. அதனால தான் கூட சொல்லணும்னு நினைச்சேன். இதுக்கு அடுத்து இந்த பாசிட்டிவான விஷயங்களை சொல்றல, ஆனா எதுக்கு வந்து டிவிகேவை நம்ப முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிமர் நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா சில விஷயம் ஃபேக்னு எடுத்து போட்டுருக்கு. அதாவது பாலிமர் நியூஸ்ல வெளிவராத ஒரு நியூஸ் வெளிவந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேக்கா அடிச்சு பரவ விட்டுருக்கானுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாஃபியா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனால தான் பாத்தீங்கன்னா டிவிகே பத்தின ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தா முதல்ல டவுட் பட வேண்டியதா இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு டவுட் பட வேண்டியதா இருக்கு. பாலிமர் நியூஸ்க்கு விபூதி அடிச்சுக்கிறீங்களே, அவங்க லோகோ எல்லாத்தையும் அவங்களே யூஸ் பண்ணி ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுக்கிறாங்க. பாலிமர் நியூஸே பதறிடுச்சு. என்னது இப்படி ஒரு நியூஸா, நாங்க இது எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி அவங்களே பதறாங்க. ஏன்டா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நீங்க உண்மையிலே நல்ல விஷயம் பண்ணும்போது அதை எடுத்து சொல்றதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கும். ஆனா நல்ல விஷயம் 2ஆ இருந்தா பொய் வந்து 10ஆ இருக்குது. சோ இங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு. இதை டிவிகேவை சேர்ந்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களா பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டானுங்க. என்ன ப்ரோ ஒரே நெகட்டிவா இருக்குடா, நெகட்டிவ் அதிகமா இருக்குடா, பாசிட்டிவ் இருக்கு இல்லன்னு சொல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய பொய்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம்
இதோட நிறுத்திக்கலாம்ல. அது நின்னாலே போதும், பாசிட்டிவ் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா ஓவராலா பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் சீமானுக்கும் திருப்பி வந்து சண்டை ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்ப காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்துட்டாங்க. சீமான் சும்மா இருப்பாரா? திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல போட்டு பொலன்னு பொழக்க தான் போறாரு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை அழிச்சதுல ஒரு பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவருக்கு தான் இருக்குது. அவரோட ஓட் பர்சன்டேஜ் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா காங்கிரஸை கிழிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டவே முடியாது. 2014 அதாவது தேர்தல் அரசியல் உள்ள வரதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் போட்டு கிழிச்சு விட்டாங்க. சோ அப்படின்னும் போது இப்ப 4% ஓட்டு, அதான் சீமான் சொல்றாரு 4% ஓட்டு என்கிட்ட இருக்கு, தோத்தாலும் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கான்ற கேள்வி கேட்கிறாரு. இந்த பொங்கலுக்கு சீமான் இருந்து கூடிய சீக்கிரம் ரிப்ளை வரும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரம் வருது அப்படின்ற மாதிரி. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.